ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ், வெல்கம் பேக் அவர் ஆடியோ டெக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா டைப்பிங் பண்ணுவோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்க்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அதே மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாம் ரெடி பண்ணுறப்ப குறிப்பாக டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் கரெக்டான இங்கிலீஷ் தான் எழுதுறீங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்குதா, இங்கிலீஷ் கிராமர் செக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நிறைய பேர் தேடி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷில் அது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் இருக்கிற டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா கிராமட்டிக்கல் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்க முடியும். குறிப்பாக இங்கிலீஷ் டு தமிழ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட பேர் கிராமர் செக். இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து பேக் பட்டன், கிராமர் செக். டெக்ஸ்ட் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. Please rate us 5 stars if you rate. Back button. Grammar check. This application. Clear text. Clear text. பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தான் மேல டெக்ஸ்ட் வரும். Back button. Rate us 5 stars. Rate us 5 stars. Back button. Grammar check. Your writing edit. Speak to. Your letter 1B5 for a marked grammar checker. Grammar check இதான் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ். கீழ Your writing edit box. Your writing edit box வருது. அப்படியே ஸ்வைப் பண்ணி கீழ வரேன். Speak to text button. ஸ்பீக் டு டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் இன்புட் வரும். வாய்ஸில் நீங்கள் சொல்லிக்கலாம் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத. ட்ரான்ஸ்லேட் ஒன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். காப்பி ஒன் டெக்ஸ்ட் காப்பி பண்ணுறது. கிராமர் செக் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிராமர் செக் ஆகும். ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இப்போ நான் டெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். The keyboard, voice input, speak to text button, translate one more features, voice input, more features. Already காப்பி பண்ணி டெக்ஸ்ட் நான் பேஸ்ட் பண்றேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. Text editing, clipboard. More features, English UK keyword, letter 1D5 for a mark, menu button. This application is very helpful. This application is very helpful to learn to speak and write good English. Menu button, letter 1D, editing, this clear text button. கீ அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா clear text to text, translate one, copy one button, edge panels, edge back button, navigation bar. ஆப்ஷன் காமிக்கலனா நீங்க பேக் வாங்க, ஒரு பேக் கிளிக் பண்ணுங்க. கீபோர்ட் க்ளோஸ் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. கிராமர் செக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. Access this application, click speak, copy one button, grammar check. இருக்கு பாருங்க. இத நான் கிளிக் பண்றேன். Grammar check back button. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மேல வரும் பாருங்க. Grammar check. Grammar check. This application is very helpful to learn to speak and write. This application is very helpful to learn to speak and write a good English. Edit box. Our suggestion. Our suggestion அப்படி வந்துச்சு பாத்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் கிராமர். இப்போ நீங்கள் தப்பாக ஏதாவது இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் ராங்காக இருந்தாலோ இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த ஸ்லோவாக படிக்குது இல்லை யுவர் சஜஷன் சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ நீங்கள் தப்பாக ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக காமிச்சிடும். இப்போ நான் கரெக்டாக டைப் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே வந்துருச்சு. சஜஸ்ட் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சஜஸ்ட் பண்ணி காமிச்சிடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ நீங்கள் திருப்பி இதை சஜஸ்ட் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் சஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். அவ்வளோதான். ஸோ நான் ஸ்வைப் பண்ணி வரேன். ஸ்பீக் பட்டன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ண பாருங்க. This application is very helpful to learn to speak and write. This application is very helpful to learn to speak and write a good English. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்ல ரீட் பண்ணி நீங்கள் என்ன டிடிஎஸ் யூஸ் பண்ணீங்க அந்த டிடிஎஸ்ல ரீட் பண்ண நான் ஸ்வைப் பண்ணி வரேன் பாருங்க. Translate to இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. Translate. This application is very helpful. Clear text. Copy source button. Copy source ஆல்ரெடி நீங்கள் வச்சுக்கிற லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிஃபால்ட்டா இருக்குது. Drop down menu, தமிழ் மேலே ஒரு பட்டன் அப்படின்னு ஒன்று ரீட் பண்ணிச்சு. அது ஒன்றும் இல்லை. சப்போஸ் நீங்கள் சோர்ஸ் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அது ஒரு டேப் பண்ணால் போதும். மேலே இருக்கிற தமிழ் கீழே இருக்கிற தமிழ் மேலே வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் டு தமிழ் தான் பண்ண போகிறேன். நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த ரெண்டாவது ட்ராப் டவுன் மெனுவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் தமிழ் மாற்றணும். நான் அதே மாற்றிட்டேன். ஆனால் ஸ்வைப் பண்ணி வரேன்.
Drop down menu. Top Tamil. சூப்பராக ரீட் பண்ணதா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக உங்களுக்கு ரீட் பண்ணோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சில சின்ன சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுது இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுது. பட் நீங்கள் கிராமர் செக் பண்ணுறதுலாம் சூப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாகவே வந்து வாசித்து பார்க்கும். நீங்கள் தப்பாக ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், அது கரெக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ நான் செக் பண்ணிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்டென்ஸ்ன்றால் அப்படியே வந்து உங்களுக்கு காமிச்சிச்சு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.